சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. சப்ளிமெண்ட் இல்லாமல் உடம்பு ஏற்றுறதுல இன்னைக்கு நாள் 13. இன்ட்ரோல பார்த்துருப்பீங்களே, யாருனே தெரியல ஒரு அதிசய பிறவி கிரியேட்டின் வே ப்ரோட்டீன் எதுவும் எடுக்காத என்ன புத்தூர் கட்டை வச்சு படுக்க வச்சிருந்திருப்பான். அது என்ன காதன்ட்டு வீடியோ நடுவில் சொல்றேன். இன்னைக்கு இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு வழக்கமா டெட் லிஃப்ட் 200 கிலோ வச்சு 5 ரூபா படிப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு டெட் லிஃப்ட் போடுறதுனால கிரிப்ஸ் வந்து சுத்தமா இல்ல, கை நடுவி கீழே விட்டான். அப்புறம் ஒரு வழியா முட்டி மோதி 200 கிலோ வச்சு 3 ரூபா படிச்சேன். அச்ச அடியில கண்ணுங்கெல்லாம் ரெட் ஆயிட்டான். சரி டெட் லிஃப்ட் தான் நாசமா போச்சு, பெஞ்ச் பிரஸ் ஆச்சு உருப்படியா போகணும்னு பார்த்தா எனக்குன்னே ஒரு மகாபிரபு வந்தாரு. அவன் யாரு அவனே தெரியல, அவன் மட்டும் ரீராக்ட் பண்றேன்ட்டு வெயிட்டை தூக்கி பார்ல வச்சுட்டு போயிட்டான். நல்ல வேலை நம்ம பல்ப் போடி நம்மள வீடியோ எடுத்தாரு. அந்நேரத்துல அந்த வெயிட்டை பார்ல மாட்டவும் நம்மால் கரெக்டா எடுக்க சொல்லிட்டாரு. சரி பண்ணவன் சாரி கப்பான்ட்டு பார்த்தா அவன் மட்டும் ஜிம்ல கேஷுவலா சுத்திட்டு இருக்கான். சரி காலையில அவன்கிட்ட சண்டை போட்டு மூட ஸ்பாயில் பண்ண வேணான்ட்டு ஒழுங்கா பிடி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பல்ப் போடிக்கு பயங்கரமான ப்ராக்ரஸ். 1 தம்பிள் 30 கிலோ வச்சு 10 ரூபா படிச்சாரு. அப்புறம் இவர் நம்ம புது கிளைண்ட் ரவி, அவருக்கும் சேர்த்து பிடி எடுத்துட்டு வீட்டுக்கு போய் நம்ம முதல் மீலான கார்ப்ஸ்க்கு 3 இட்லியும் புரோட்டீனுக்கு 5 முட்டையும் சாப்பிட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தெம்பா செய்யறதுக்காக லிம்காவை உள்ள இறக்கிட்டு சொடக்கு போட்டு சிக்கன் ரெடி பண்ணிட்டு வெயில் பயங்கரமா அடிச்சான். பம்ப் எப்படி இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம செஞ்ச சொடகு சிக்கனை சாப்பிட்டு நல்லா ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்தேன். அப்புறம் அகைன் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டுக்கும் அதே சொடகு சிக்கன் சாப்பிட்டு இன்னைக்கான டேவை முடிச்சுக்கிறேன்.